கடலூரில் திருமண பத்திரிகை வைக்க வந்திருப்பதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு நகையை கொள்ளையடித்துச் சென்ற ஜோடியை போலீசார் தேடி வருகின்றனர். கணவருக்கு தெரிந்தவர்கள் என கூறி அத்துமீறி நுழைந்து உயிர் பயம் காட்டி நகையுடன் தப்பியோடிய சம்பவத்தின் பின்னணி என்ன? மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே நடந்தேறிய சம்பவம் ஒட்டுமொத்த கடலூரையும் கதிகலங்க விட்டுள்ளது. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கை கால்களை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்த கும்பல் திருமண பத்திரிகை வைக்க வந்திருப்பதாக கூறி திட்டமிட்டு மெகா கொள்ளையை அரங்கேற்றி தப்பித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கடலூர் சிட்டி எம்ஜிஆர் நகரில் வசிப்பவர்கள் ரகு, ரூபா தம்பதி. சம்பவத்தன்று மதிய ஷிப்டிற்காக ரகு புறப்பட்டு செல்ல ரூபா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது சரியாக 2:30 மணி அளவில் இரு ஆண்களுடன் வந்த பெண் ஒருவர் ரூபாவின் வீட்டு வாசலில் நின்று குரல் கொடுத்துள்ளார். சத்தம் கேட்டு வெளியே வந்த ரூபாவிடம், உங்கள் கணவர் வீட்டில் இருக்கிறாரா? திருமண பத்திரிகை வைக்க வந்திருக்கிறோம் என்று கூறி பேச்சு கொடுத்துள்ளனர். திருமண பத்திரிகை என்றதும் நம்பிய ரூபா, கணவர் வேலைக்கு சென்றிருக்கிறார், உள்ளே வாங்க என அழைத்துள்ளார். வீட்டிற்குள் உட்கார வைத்து மூவருக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்த ரூபா பத்திரிகையை எதிர்பார்த்த நேரம் பேரதிர்ச்சியாக திடீரென அவர்கள் ரூபாவை கீழே தள்ளி காயப்படுத்தியதுடன் கயிற்றால் கை கால்களை கட்டி போட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். சத்தம் போட முயன்றதால் ரூபாவின் வாயில் துணியை திணித்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் ரூபாவின் கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின் மற்றும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 11 சவரன் தங்க நகைகள் என மொத்தமாக கொள்ளையடித்துள்ளனர். மேலும் வீட்டில் அலமாரியில் இருந்த 20,000 ரூபாய் ரொக்கத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டின் கதவை வெளியே பூட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சிறிது நேரம் கழித்து ரூபா முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வீட்டின் கதவை திறந்து பார்க்க அதிர்ச்சியடைந்தனர். உடனே ரூபாவின் கணவருக்கும் போலீசாருக்கும் போன் செய்து தகவல் கொடுத்து அவரை மீட்டுள்ளனர். தகவல் கிடைத்ததும் கடலூர் மாவட்ட எஸ்பி தமிழினியன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணையில் ஈடுபட்டனர். திருமண பத்திரிகை வைப்பதாக கூறி கைவரிசையில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ரகு வேலைக்கு செல்லும் நேரத்தை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு நகை கொள்ளையில் ஈடுபட்டிருப்பதால் குற்றவாளிகள் உள்ளூர் ஆட்களாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சம்பவம் நடந்த வீட்டில் கிடைத்த கொள்ளையர்களின் கைரேகை பதிவுகளையும் சேகரித்து விசாரித்து வருகின்றனர். அதில் முக்கிய தடயங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் கொள்ளையர்கள் விரைவில் போலீசாரிடம் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.